குட் மார்னிங் மிஸ்டர் விஸ்வநாதன். என்னாச்சு இவனுக்கு? அப்பா. விஸ்வநாதன் சார், இந்த கூமுட்ட கோவிந்தம் பையல நீங்க கொஞ்சம் கூட நம்ப கூடாது. அவன் ஒரு திருட்டு பைய சார். உங்களுக்கு தவறான மருந்த கொடுக்க சொல்லி என்னை இங்க அனுப்பிச்சதே அவன்தான் சார். ஐயா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப நான் உங்களுக்கு நல்ல மருந்தாவே கொடுக்கறேன். சாப்பிடுங்க. ஒரே வாரத்துல உங்க உடம்பு குணமாகி பழையபடி நீங்க எந்திரிச்சு அந்த கோவிந்தனை சுளுக்கு எடுத்துருவீங்க. வணக்கம் சார். என் பேர் கோவிந்த. ஐயா கிட்ட ஒரு பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆஸ்தி விஷயம் இன்னும் உனக்கு ஞாபகம் வரல? வீட்டு எசமானியே நம்ம பொண்டாட்டியாச்சே, இவி வேச்ச ஏன் கேட்கணும்னு நினைக்கிறான் போல் இருக்குது. அந்த கேரட்டு பையன்கிட்ட கை நாட்டு வாங்கி தரேன்னு இன்னும் ஏன்டா வாங்கி தரல? பேராசப்படாத, அவர் கை நாட்டு வைக்க மாட்டாரு. அக்கா, இது கனவா நிஜமா? என்ன கொஞ்சம் கிள்ளு. கனவில்லடா, அவன் நிஜமா தான் சொல்றான். அப்படின்னா இந்த பையன் கட்சி மாறிட்டா போல இருக்கு. ஏண்டா, நீ என்ன உங்களுக்கு சப்போர்ட்டா? ஆமா, இந்த ஆஸ்தியை கொள்ளடிக்க நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. அதை காப்பாத்த லட்சுமியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, ஆப்பா சச்ச குரங்கு மாதிரி என்ன பண்ணிட்டிடா. இனி உன்னை சும்மா விடக்கூடாது. நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான். உன்னை எப்படி அடக்கறம் பாடுறா. டேய் ராகுல், இன்னைக்கு கெட்டிப்புள்ள தூக்கி கீழே வீசி இருக்கன்னா நாளைக்கு எங்களை கம்பெடுத்து அடிச்சாலும் அடிப்படா. உன்னை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடுற. என்னடி முறைக்கிற? என்ன அடிச்சுடியா? அடி போடு, அடிச்சு கொல்லுமா, அப்படி போடு. லட்சுமி, லட்சுமி, மாமா, என்ன வர சொல்லி எங்க வக்கீல் போன் பண்ணாரு. எங்க கேஸ் ஒண்ணு ஜெயிச்சிரும் போல இருக்கு. நாளைக்கு தான் ஜட்ஜ்மெண்டா. நான் கிளம்புறேன். அப்போ கோர்ட் செலவுக்கு பணம் தேவையில்லை, எல்லாத்தையும் வக்கீலே பாத்துக்கிறேன்ட்டாரு. கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் உடனே கிளம்பணும். லட்சுமி கிட்ட சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருங்க. சரிப்பா, நான் வரேன். தம்பி, யாரும் இல்லடா. அம்மாடி, இப்பதான் போன உசுறு திரும்ப வந்துச்சு. வாடா. அம்மாடியோ, உள்ள வாடா.
அக்கா பயம் ஒரு தொத்து வியாதி உன் உடம்பு உதறத பார்த்தா எனக்கு எல்லாமே உதறது. அட நீ வேறடா, நேத்து அவ அடிச்சடியே நினைச்சால அவன் முகத்தை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. அம்மா ஏனுங்க நீ என்ற புருஷன் டக்கு வர கிழிச்சிட்டாலே. அடச்சி, ஏன் டங்குவார மட்டும் இல்லடி, நம்ம எல்லாரோடைய டங்குவார அவன் கிழிச்சு போட்டா. டேய், அவ வெளிய போய் கப்பல இருக்கு, அவ வரதுக்குள்ள ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தல. வாடா. அக்கா நில்லு. என்னடா? சமைக்க வேண்டிய வேலையே இல்ல. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குதே. வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். டேய் நில்லுடா. டேய், நேத்தி அவ நம்மள எப்படி எல்லாம் அடிச்சா, இப்ப அவ சமைச்சதை நம்ம சாப்பிட்டுட்டா நம்மள சும்மா விடுவாளடா? பாவி மாவா வந்து உட்கார வச்சு அடிப்பாலே என்னமா. அம்மாடியோ. ஐடியா. என்னடா? முந்தானிய புடிங்க. எதுக்குடா? முந்தானிய புடிங்க. அக்கா, சரி. நீ சோத்த அள்ளி போட்டுக்க. என்னடி பாக்குற, நீ பொரியல் அள்ளி போட்டுக்க. யோ நைனா, எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கிறீங்களே, அப்புறம் நான் என்னத்த சாப்பிடுறது? ஏய் புலி மூட்டை, ரொம்ப கத்தாதடா. இப்ப அவ வந்தான்னு வச்சுக்க, நீ இந்த எலும்ப நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி அவ வந்து எங்க எலும்ப மலக்கு மலக்குன்னு முறிச்சிருவா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அபௌட் டர்ன், ஃபாலோ மீ. கதவை சாத்திட்டு வாடி. அப்பா சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்ச தந்தூரி சிக்கன் செஞ்சிருக்கா. அண்ணி எனக்கு பிடிச்ச கொத்தவரங்காய் பொரியலும் அக்கா, செஞ்சிருக்கா. அப்ப உனக்கு அடச்சி, அக்காவா? அக்கா வாய் முடி. பசியில வயிறு எரியறப்ப ருசியா கேக்குதா உனக்கு? போது சாப்பிடு. சோறு போடு, சோறு போடு. போடுற இரு. என்னாச்சுக்கா? டேய், ஒரு தடவை உங்க மடியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கங்கடா. ஐயோ கோழி குஞ்சு. அம்மா லக்ஷ்மி, நம்ம கஷ்ட காலம் போய் நல்ல காலம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான், நிச்சயம் காப்பாத்துவாமா. எல்லாம் அந்த நாகம்மாவோட ஆசீர்வாதம்பா. நாகம்மாவோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கு. அந்த தாயோட மகிமையால அம்மாவோட மனசு மாதிரி நம்ம ஒன்னா சேரணும். என்னடா இது ஒரே புழுக்கமா இருக்கு? உள்ளியும் வெளியும் ஒரே எரிச்சலா இருக்கே. அட அந்த ஜன்னலை தான் கொஞ்சம் துறையா. அட சும்மா இருடி. ஜன்னலை திறந்தா புசு புசுன்னு அது எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குதே. அது தொல்லை பத்தாதுன்னு இந்த பவர் வேற கட்டாயி உயிரை வாங்குது. பவர் கட்டுன்னு எவன் சொன்னான்? அங்க ஃபேன் சுத்துது, லைட் எரியுது, டிவி ஓடுது, உங்க காதுல ஒண்ணுமே விழலையா? எங்கெங்கு தேடியும் யாரும் இல்ல, எங்கெங்கு தேடியும் யாரும் இல்ல, உன்னை எப்பவும் எண்ணாத நேரம் இல்ல. ஆமா, அங்க இருக்கிற கரண்ட் இங்க மட்டும் ஏன் இல்ல? அப்பா, ஒரு ஃபேஸ் போயிருக்கும்டா. ஒரு ஃபேஸ் மட்டும் இல்லக்கா, டோட்டலா நம்ம 3 ஃபேஸும் போய்டும் போல இருக்கு. அட பாவி, டேய் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், சும்மா பயமுறுத்தாத. வெளிய போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வாயா. அக்கா மறுபடியும் என்னடா அக்கா? நான் மட்டும் தனியாவா? நீயும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நைனா? ஒரு பொம்பளைய துணைக்கு கூப்பிடுறியே, வா நான் வரேன். டேய், உன்னை பெத்த அப்பண்டா நானே, வா. இது ஹால், இது கிச்சன். அக்கா சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் தான் போயிருக்கும் போல இருக்கு. ஃபியூஸ் இருக்கா இல்லையான்னு இருட்டுல தெரிய மாட்டேங்குதே. உள்ள போய் பாத்துக்கலாம். அக்கா, அந்த தீக்குச்சியை பத்தவே ஃபியூஸ் ஒயர் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? நீ சும்மா பயந்து பயந்து இதோட 20 தடவை கவுந்தடிச்சு விழுந்துட்ட. நீ கவுந்தடிச்சு விழுந்தா நீ உசுரோட இருக்க மாட்ட. நீ பொடுக்குன்னு போயிட்டீனா என்றதால படுக்குன்னு போயிரியா? கையோட கை மோதி என்ற வலையில உடைச்சு என்ற மூஞ்சிக்கு கடைசி மஞ்சள பூசி வெள்ளை சேலைய கட்டி என்னைய மூளையில குந்த வச்சு ஆளுங்களே. ஏண்டி என் வயிற்றுச்சல குத்திக்கிற? 20 தடவை சும்மா ஞாபகப்படுத்தாத நீ. அந்த பாம்பு பயத்துல என் உயிர் போகுமோ போகாதோ எனக்கு தெரியாது. ஆனா நீ வைக்கிற ஒப்பாரிய கேட்டு என் உயிர் போறது மட்டும் நிச்சயம். உன்னை கையெடுத்து கும்பிடுற, வாய மூடுறி. ஏய் பொண்ணுமா, இவனுக்கு தைரியம் சொல்றத விட்டுட்டு ஏன் இப்படி பயமுறுத்துற? என்னத்த தைரியம் சொல்றது? கொஞ்சம் நாள் முகரைய பாருங்க, பூசணிக்கா மாதிரி இருந்த ஒரு புடலங்கா மாதிரி ஆயிட்டாரே என்ற சாமி. என்னக்கா இது? நான் செத்து நடு வீட்டுல கிடக்கிற கணக்கா இங்க இப்படி ஒப்பாரி வைக்கிறா? அவ அப்படிதான் விடுறா. டேய் தம்பி, நீ ஒரு வேலை செய்ய. உன் மாமனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் வரவழைக்கிறேன், அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடு.
அம்மாடி அவங்கிட்ட இன்னைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு பாலு, அதுக்கப்புறம் 16ஆம் நாள் கர்மாயுதா. பாவி மனுஷா, நீ கருமாதின்னு மட்டும் சொல்லாத. கருமாதின்னு நீ சொன்னா கடைசியா என்ற மூஞ்சிக்கு பூசுற மஞ்சளும் வெள்ளை சேலையும் தான் ஞாபகத்துக்கு வருது என்ற அடி சாமி. பாவி, எனக்கு ஒன்னாலேயே நெஞ்சு வலி அதிகமாகுது. நிறுத்தடி உன் ஒப்பாரிய. அம்மா எதுக்கு அழுகுற? நைனா செத்துட்டாரா? செத்துறேன். நான் செத்தது என் கருமாதிக்கு வடை பாயசம் நல்லா கொட்டிக்க. டேய் புலி மூட்டை, உன்னை கையெடுத்து கும்பிடுற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து குடுறா. பிஸியா இருக்க, நீயே போய் வாங்கிக்கோ. டேய் நான் இப்ப இறங்கின மாத்திரை வாங்க போக முடியாது, மயானத்துக்கு தான் போகணும். டேய் அந்த நான் ஷாப் கொண்டாட்டத்தை நிறுத்திட்டு. இதான வேணான்றது. நான் சாப்பிடறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ சாகிறத பத்தியும் கொஞ்சம் யோசி. அவனை கட்டில விட்டு கீழே இறங்குனா மட்டாஸ். என்னையாது மட்டாசுங்கறா அப்பன்ற தாலி. அடி பண்ணாத வாயை மூடி. அக்கா, அந்த பாம்பு எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்ததோ அப்போ இருந்து நமக்கு சோறு தண்ணி கிடைக்காம போச்சு. சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஏய் நாகம்மா, உன் விரதம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷனோட உடலை கண்ணுக்கு இமையா காப்பாத்திட்டு வரேன்னு தெரியும். என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை பிடிச்சே தீருவ. உன் புருஷனோட ஜீவசக்தி உள்ளவனை கொன்னு மறுபடியும் உன் புருஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த மாணிக்கத்தை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். உலகங்களையும் என் காலடிக்கு கொண்டு வருவ. ஜெய் சம்பவி. ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், என்ன காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். என்ன விஷயம்னு சொல்லு. ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சு. அது வந்த அன்னையில இருந்து அதால நாங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. மாயம் மந்திரம் ஓடி வித்தனி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தயவு பண்ணி நீங்க வந்து எப்படியாவது அதை வெளியேற்றணும். எங்கடா இருக்கு உன் வீடு? கையில சிக்கனவளை கிடைக்காம அடிச்சுட்டியே. அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டம் துரத்திக்கிட்டு வர மாதிரி நீயே என்ன துரத்திக்கிட்டே வர. உன்னால 2வது தடவையா அவ தப்பிச்சிட்டா. இப்ப உன்னை பாடக்காயா வச்சு அவளை எப்படி வரவழைக்கிறேன்னு பாரு. என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறியா?
ஜாய் சாம்பவி. ஆலகால விஷத்துக்கு அப்புறம் அமிர்தம் வந்த மாதிரி நீ 2 தடவை எனக்கு அபகாரம் செஞ்சிருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உபகாரம் செஞ்சிட்ட. நாகம்மா, உன்னை வச்சுதான் உன் புருஷனை பிடிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்பவும் புருஷன் என் கைப்பிடிக்குள்ள தாண்டி இருக்கா. ஜெய் சாம்பவி.